வீறு கொண்டு ஏறுநடை போடும் என் வீர திராவிட சிங்கங்களே, நெஞ்சை நிமிர்த்தி நெடுவாள் கையிலேந்தி கொடும்பகை கண்டு கொக்கரிக்கும் என் கொள்கை சிங்கங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சபை வணக்கத்தை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இல்லையே, ஏதோ ஒரு சிறிய வருத்தத்தோடு இருக்கிற மாதிரியே இருக்குதே. புரியுது, நானும் அந்த சிறிய வருத்தத்தில் தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த வருத்தம் நிரந்தரம் கிடையாது. என்னம்மா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன தெரியுமா, யார் யாருக்கு என்னென்ன அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்கன்னு தெரியாமல் ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறப்போ அவங்களே ரொம்ப சந்தோஷமாக கூலாக இருக்கிறப்போ நாம் ஏன் வருத்தத்தில் இருக்கணும்? நாம் மீண்டும் வருவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியோட ரொம்பவே சந்தோஷமாக ஜாலியாக இருப்போம். சரி, ஓகே, நான் என்னுடைய டாபிக்குள்ளே வந்துடுறேன். என்னுடைய டாபிக் என்ன அப்படின்னா, நான் ஒரு இன்ஜினியர். முதல்ல என்ன ஃபஸ்ட்டு நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னப்பா கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்படிலாம் கேட்காதீங்க. சிஎம் சார் குட்டி ஸ்டோரி சொன்னால் தான் நீங்களாம் கேட்பீங்களா? நானும் குட்டி ஸ்டோரி சொல்கிறேன், சுவாரஸ்யமாக இருக்கும், கேளுங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய பெயர் சந்தியா. நான் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இங்கே கோயம்புத்தூரில் தான் படிச்சிருக்கேன். என்னுடைய சொந்த ஊர் என்ன அப்படின்னா, சிவகங்கை மாவட்டம் சூராணம் அப்படிங்கிற ஒரு கிராமத்திலிருந்து என்னுடைய அப்பா அம்மா விவசாயம் பார்த்துட்டு என்னையவும் என் தம்பியவும் ரொம்ப நல்லாவே படிக்க வச்சுருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறிய கிராமத்திலிருந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோட என்னை நம்பி இங்கே கோயம்புத்தூருக்கு அனுப்பி வச்சு படிக்க வச்சுருக்குறாங்க. நீங்களாம் கேட்கலாம், ஏமா இப்போ இன்ஜினியரிங் எத்தனாவது இயர் படிக்கிறீங்க? ஃபைனல் இயர் படிக்கிறேன்க்கா. பாதுகாப்பா இருந்துச்சா? ரொம்பவே பாதுகாப்பா இருந்துச்சுக்கா. கோயம்புத்தூர் நல்லா தானே இருந்துச்சு? கோயம்புத்தூர் ரொம்பவே பிடிச்சி. எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சிவகங்கை மாவட்டம் சூராணம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து வந்து. அதாவது சிவகங்கை மாவட்டத்துல சூரானன்ற ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு கோயம்புத்தூருக்கு வந்து 4 வருஷம் இன்ஜினியரிங் நம்ம ஊர்ல நிம்மதியா படிச்சிருக்காங்கன்னு சொன்னா போல 4 வருஷம், அதாவது 5 வருட ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இவங்களை பார்த்து ரீல் போடுறாங்க, சொல்லி கொடுத்து பேச வைக்கிறாங்கன்னு யாராச்சும் சொன்னா அந்த பொண்ணோட வீட்டுக்கு வரைக்கும் கூட்டி போய் பார்க்க சொல்லலாம். சரிதானே? கண்டிப்பா கண்டிப்பாக்கா. அப்போ நீங்களாம் நினைக்கலாம், பெற்றோர்களுடைய கடமை பிள்ளைகளை படிக்க வச்சு கரை சேர்க்கறது தானே, அதை என்னம்மா பெருசா சொல்ற அப்படின்னு கேட்டா, கிடையாதுங்க. அதுவும் ஒரு காரணம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா நான் படித்த படிப்பு என்னால் எப்படி படிக்க முடிஞ்சு அப்படின்னு தான் நான் யோசிச்சு பார்த்தேன், ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தேன். அப்போது இந்த இன்ஜினியரிங் படிப்பு என்னால் எப்படி படிக்க முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா, இன்றைய சூழலில் இன்ஜினியரிங்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துருந்துச்சு அப்படின்னா என்னால் இந்த அக்ரிகல்ச்சர் துறையை எடுத்து படிக்க முடிஞ்சிருந்துருக்குமா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக என்னால் படிச்சிருந்திருக்க முடியாது. ஆனால் அது எல்லாத்தையும் என்னை போன்ற நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் இளைஞர்களும் இன்ஜினியரிங் படிக்கணும், அவர்களுடைய இன்ஜினியரிங் கனவும் நனவாகணும் அப்படின்னு பொறியியல் படிப்பிற்கான பொது நுழைவுத் தேர்வை ரத்து செய்தார் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். ரத்து செஞ்சதோடு மட்டும் இல்லாமல் முதல் தலைமுறையாக பொறியியல் பட்டதாரிகளுக்கு ஆண்டிற்கு 20,000 வீதம் 80,000 வரை அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக அறிவிச்சு லட்சக்கணக்கான கிராமப்புற மாணவர்களை பொறியியல் பட்டதாரியாக்கிய பெருமை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவுக்கும் உண்டு. அப்போ நீங்க எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும், நம்ம எல்லாரையும் சாதியால மதத்தால குறிப்பா கல்வியால அடக்கி ஒடுக்கப்பட்டார்கள். அது எல்லாத்துலயும் நம்ம இன்னைக்கு ஒரு சமநிலைப்பாடோட இருக்கிறோம்னு சொன்னா, அதுலயும் குறிப்பா கல்வியில மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைஞ்சிருக்கோம்னு சொன்னா, அதற்கு எந்த இயக்கம் நமக்கு ஒரு உறுதுணையாக இருந்தது, எந்த இயக்கம் நமக்கு பல திட்டங்களை வகுத்து கொடுத்தது அப்படின்னு நம்ம சிந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கோம். நம்ம எல்லாருமே தேர்தலை சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு தேர்தலை ரிசல்ட்டை வந்துட்டு நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம். ஒன்றும் வருத்தப்படாதீங்க. நான் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, கண்டிப்பாக நம்ம மீண்டு வந்துடுவோம். ஏன்னா இவ்வளோ இளைஞர்கள் பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக நம்ம வருத்தத்தில் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக நம்ம மீண்டு வந்துடுவோம் அப்படிங்கிறது. கொள்கை உணர்வோடும் அதே கொள்கை பிடிப்போடும் வருங்கால கால் நூற்றாண்டுக்கான ஒரு கட்டமைப்பை நம் இளைஞர்களாகிய நம்ம தான் உருவாக்கணும். மீண்டும் வருவோம். நன்றி, வணக்கம். திமுகவுக்கும் எனக்கு நடுவில் யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவில் வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க.
நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸை பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண